Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு சொல்லிதாங்க பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே Subscribe பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதுல 3 எக் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உடைச்சு இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் பாத்தீங்க அப்படினா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் பெப்பரும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சோ உப்பு வந்துட்டு கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லாத்தையும் ஒண்ணா வந்து கலந்து விட்டுறலாம். சோ இந்த வெங்காயம் இந்த முட்டையோட சேர்த்து நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். சோ இந்த மசாலா வந்து ஈவனா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தோசை பேன்ல ஊத்தி நம்ம எடுக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பிரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ இந்த மாதிரி நீங்களும் டோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லை அப்படின்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது இந்த டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து எக்கில் மேலே இருக்க டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவது டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு நல்லா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து வந்துச்சு பாருங்கள். ஸோ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்துருந்துச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.